Hi students, இன்னைக்கு 6th March 2025 நீட் 2025 யூஜி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோ டியூரேஷன் ஃபார் கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் 9th March to 11th March 2025. ஓகேங்களா? எந்தெந்த ஃபீல்டு கரெக்ஷன் பண்ணலான்ட்டு கீழே அனக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அனக்ஷர் 1ல் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதாவது கேண்டிடேட் ஷல் பி அலவுட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ட். அதாவது கேண்டிடேட் ஷல் பி அலவுட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்ட்ஸ். இந்த ரெண்டு ஃபீல்டில் ஏதாவது ஒன்று கரெக்ஷன் பண்ணிக்கலான்ட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஃபாதரோடது, அதுக்கப்புறம் ஃபாதரோட ஆக்குபேஷன், இது மூணு சேர்த்து கரெக்ஷன் பண்ணலாம். அல்லது மதர் நேம் அண்ட் மதரோட குவாலிஃபிகேஷன் அண்ட் மதரோட ஆக்குபேஷன், அது மூணு சேர்த்து கரெக்ஷன் பண்ணலாம். இது அல்லது அது ஏதாவது ஒன்று தான் கரெக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்டில் கேண்டிடேட் ஷல் பி அலவுட் டு சேஞ்ச் ஆர் ஆட் ஆல் தி ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 10th 12th. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நீங்கள் மாற்றணுக்கா மாற்றிக்கலாம். அதாவது உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் பொறுத்து தான் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தருவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அதுதான் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. கேட்டகரி மாற்றிக்கலாம். அதாவது சப்போஸ் நீங்கள் தவறுதலாக ஓபிசி கேட்டகரி போட்டிங்க, நீங்கள் ஓபிசிலேருந்து ஜென்ரல் கேட்டகரி மாற்றிக்கலாம். இல்லைனாக்கா ஜென்ரல் கேட்டகரிலேருந்து ஓபிசி கேட்டகரி மாற்றிக்கலாம். எது கரெக்டோ அது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய கேட்டகரி எது கரெக்டோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி, அதுக்கப்புறம் பர்சனல் வித் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி. சில பேர் அட்டம்ப்ட் 1 வச்சுருப்பாங்க, தெரியாமல் 2 போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் பாயிண்டில் கேண்டிடேட் ஷல் பி அலவுட் டு சேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் their ப்ரெசன்ட் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸஸ். நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வச்சு நீங்கள் அந்த எக்ஸாம் சிட்டி செலெக்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது 3 தான் கரெக்ஷன் பண்ண முடியும்ட்டு அவங்களுடைய கரெக்ஷன் விண்டோவில் நீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. நீட் யூஜி 2025. ஓகேங்களா? இது உங்களுக்கும் உதவும். உங்களுக்கு உதவலைனாக்கா நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.